ஒரு வேத வசனத்தை இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு தருகிறார். ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 91ஆம் சங்கீதத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 91ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 91ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருள செய்வேன். நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். ஆமென் சொல்லுங்களேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். என்ன சொல்றாரு? அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு என்ன செய்வேன்? மறு உத்தரவு கொடுப்பேன். ஆமென். மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நான் அவனோடு இருந்து என்ன சொல்ற? அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். அல்லேலூயா. ஆமென். எத்தனை பாயிண்ட் சொல்றாரு? முதலாவது நீயும் நானும் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மனுஷனை நோக்கி கூப்பிடுகிறோமா, தேவனை நோக்கி கூப்பிடுகிறார். எந்தெந்த நேரத்துக்கு மனுஷனை நோக்கி கூப்பிட வேண்டுமோ அந்தந்த நேரத்துக்கு என்ன செய்யணும்? மனுஷனை நோக்கி கூப்பிடணும். ஆனா மனுஷனை சார்ந்து இருக்கக்கூடாது சொல்ல, மனுஷனை நோக்கி கூப்பிடக்கூடாதுன்னு சொல்ல. ஆமென். எந்த காரியத்துக்கு நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிட வேண்டும், எந்த காரியத்துக்கெல்லாம் மனுஷன் நோக்கி கூப்பிட வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அவனுக்கு மறு உத்தரவு கொடுப்பேன். யாருக்கு? யாருக்கு சொல்லுங்க? அவரை நோக்கி கூப்பிடுவதற்கு என்ன செய்வாராம்? மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆமென். எதுல வருது அந்த மறு உத்தரவு? எப்போ வரும் சொல்லுங்க? நோக்கி கூப்பிடும் போது அந்த மறு உத்தரவு பாருங்க, ஆபத்தில். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு அநேகருக்கு ஆபத்து வரும்போது யாரை நோக்கி கூப்பிடுறாங்க? நீங்க ஆமா. ஆமென். ஆபத்து வந்த நேரத்துல கூட சில பேர் என்ன பண்றது? ஆண்டவர் நோக்கி கூப்பிடுறதுக்கு. அப்பதான் அவங்களுக்கு மனுஷன் கண்ணுக்கு தெரியும், மருந்துகள் கண்ணுக்கு தெரியும், ஹாஸ்பிட்டல் கண்ணுக்கு தெரியும், பணம், சொந்தம், பந்தம் எல்லாம் கண்ணுக்கு தெரியும். ஆண்டவர் திட்டமா எழுதியிருக்கிறார். ஆமென். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். பாவத்தில் நானே என்ன செய்வேன்? அவனோடு இருப்பேன். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு ஆபத்து வந்தா எல்லாரும் என்ன செய்வாங்க? ஓடி போயிடுவாங்க. உண்மையா இல்லைங்களா? ஆபத்து வந்தா ஓடி போயிடுவாங்க. கைவிடப்பட்ட ஒரு நிலை, இக்கட்டான ஒரு சூழ்நிலை அந்த நேரத்தில் காணப்படும். ஆனா ஆண்டவர் சொல்றார், ஆபத்து வந்தா நான் என்ன பண்ணுவேன்? ஆபத்துல என்ன செய்வேன்? நான் அவனோடு இருப்பேன். ஆமென் சொல்லுங்க மகளா. ஆபத்து நேரத்தில் ஆண்டவர் சொல்றார், நான் அவனோடு இருப்பேன். அவனை தப்புவிப்பதற்காக, தப்புவித்து அவனை என்ன செய்வாராம்? கனப்படுத்துவதற்காக. அல்லேலூயா. இந்த உலகத்திலே மனுஷனை கனம் பண்ணுகிற முதல் யார் என்று சொன்னால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவரை போல ஒருவரால் என்ன செய்ய முடியாது? கனப்படுத்த முடியவே முடியாது. அல்லேலூயா. சங்கீத புஸ்தகத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளும் போது அந்த இடத்துல வாசிக்கும் போது 50ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கிறீர்கள். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் என்ன செய்வேன்? நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அல்லேலூயா சொல்லுங்க மகளா. ஆபத்து காலத்தில் என்ன செய்யணுமா? ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி அவன் கூப்பிடு. ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அவன் என்ன நோக்கி கூப்பிடுவான். ஆபத்து நேரத்தில் அவனை நோக்கி கூப்பிடுவான். நான் அவனுக்கு என்ன செய்வேன்? மறு உத்தரவு கொடுப்பேன். ஆமென். அவன் என்னை மகிமைப்படுத்த வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அவன் எனக்கு நன்றி சொல்ல வேண்டும், அவன் என்னை துதிக்க வேண்டும். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு நாம் ஆபத்து வரும்போது என்ன செய்யணும்? ஆபத்து வரும்போது நம்ம எங்க நிக்கிறோம்? ஆபத்து வந்தா என்ன பண்றோம்? யோசித்து பாருங்க. ஆபத்து என்பது இரவிலும் வரலாம், பகலிலும் வரலாம்.
இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்துக்கு நீ என்ன செய்யக்கூடாது? பயப்படாதே. ஆண்டவர் உன்னை என்னை பார்த்து சொல்றார், நீ பயப்படாதே. ஏன் பயப்படக்கூடாது? வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர்தான் அந்த பூமியை உண்டாக்கினார், வானத்தை உண்டாக்கினார். அவர் சொல்லியிருக்கிறார், வானத்திற்கும் பூமிக்கும் எனக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால நீ என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. ஆமென் சொல்லுங்களேன். என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. இன்னைக்கு 24 மணி நேரம் ஆம்புலன்ஸ். எந்த நேரத்துக்கு போன் பண்ணாலும் ஆம்புலன்ஸ் வருது. 24 மணி நேரம் 24 ஹவர்ஸ். என்னது நமக்கு இன்னைக்கு 24/7 ஹாஸ்பிட்டல் நடக்குது. ஆமென். 24 நமக்கு டிராவல்ஸ், ஃளைட், ட்ரெயின் எல்லாம் 24 ஹவர்ஸ் ஒர்க் ஆகுது. போலீஸ், ஆமென், இவெல்லாம் 24 ஹவர்ஸ் ஒர்க் பண்றாங்க. ஆமென் சொல்லுங்களேன். ஆனாலும் இரவில பகலில கூப்பிட்டாங்க இப்படிதான் வருவாங்க. வந்தாதான் போச்சு, இல்லைன்னா இல்ல. ஆனா நம்ம ஆண்டவர் சொல்றாரு, ஆமென். சங்கீத புஸ்தகத்தை நீங்க எடுத்துக்கொள்ளும் போது, சங்கீத புஸ்தகம் எடுத்துக்கொள்ளலாம். 121ஆம் சங்கீதத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. வாசிக்கலாம். 3ஆம் வசனம், 4ஆம் வசனம். உன் காலை தள்ளாட விட்டால் உன்னை காக்கிறவர் உறங்கார். நல்லா கவனிங்க. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 24/7 நம் ஆண்டவர். அல்லேலூயா. உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் என்ன செய்ய மாட்டார்? உறங்கார். தூக்கம் என்பது வேறு, உறக்கம் என்பது வேறு. அல்லேலூயா. உட்கார்ந்துகிட்டே பண்றது என்னது? ஆமா, உறக்கம். அல்லேலூயா. நல்ல நிம்மதியா படுத்து தூங்குறது தூக்கம். ஆமென் சொல்லுங்க. இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் என்ன செய்ய மாட்டாரு? உறங்குவதும் இல்லை, தூங்குவதும். அதனால தான் சொல்றார், அவர் என்ன நோக்கி கூப்பிடுவான். என்ன பண்ணுமா? அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் நிச்சயம் அவனுக்கு என்ன பண்ணுவேன்? மறு உத்தரவு அருளிச்சேன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீத புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளும் போது 138ஆம் சங்கீதத்தை நாம் வாசிக்கும்படியாக கேட்க போகிறோம். 138ஆம் சங்கீதத்திலே 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். ஆத்துமாவே பலனடைந்து என்னை தைரியப்படுத்தினீர். அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் கூப்பிட்ட நாளிலே. எத்தனை பேர் கூப்பிடுறோம்? ஆமென். மனுஷனை எப்படி கூப்பிடணும் சொல்லுங்க. ஆண்டவர் எப்படி கூப்பிடணும், மனுஷனை எப்படி கூப்பிடணும்? வித்தியாசம் இருக்கு. சொல்லுங்க பாருங்க. மனுஷன் எப்படி கூப்பிடுவோம் சொல்லுங்களேன். மனுஷன் எப்படி கூப்பிடுங்க? மனுஷனுக்கு பேர் இருக்கா? நம்ம பிள்ளைகளை கூப்பிடுறோம். கணவன் மனைவியை கூப்பிடுறாங்க, மனைவி கணவனை கூப்பிடுவாங்க, பிள்ளைகள் ஆமென் தகப்பன் பிள்ளைகளை கூப்பிடுவாங்க. ஆனா மனுஷனை கூப்பிடுறது போல ஆண்டவரை செய்ய முடியாது, கூப்பிட முடியாது. அல்லேலூயா. ஆண்டவரே நீங்க வாங்க சொன்ன ஆண்டவர் வந்துருவாரா? ஆண்டவரே கொஞ்சம் வாங்கல, ரொம்ப அர்ஜென்டா பேசணும், ஒரு பிரச்சனை ஆயிப்போச்சு. ஆமென். எப்படி நீ கூப்பிடணும்? சங்கீத புஸ்தகம் 143ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தாவே என் ஜெபத்தை கேளும், என் விண்ணப்பங்களுக்கு செவிகொடும், உமது உண்மையின்படியும் உமது நீதியின்படியும் எனக்கு உத்தரவு அருளி செய்யும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. எப்படி கூப்பிடணும்? மனுஷனை கூப்பிடுவதை போல நினைச்ச முடியாது, கூப்பிட முடியாது. மனுஷனை அழைப்பதை போல அழைப்ப முடியாது. மனுஷன் பார்ப்பதை போல் நான் பார்க்க முடியாது. மனுஷனத்தில் பேசுவதை போல் நான் பேச முடியாது. அல்லேலூயா. ஏன் மனுஷனை மனுஷன் என்று சொன்னா மனுஷன் முகத்தை பார்க்கிறான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ சொல்லுங்க பார்க்கலாம், தேவனோ இருதயத்தை பார்க்கிறவர். அதனால நீ அவரை கூப்பிடணும், என்ன செய்யணும்?
என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். ஆமென் சொல்லுங்க. ஜெபம் பண்ணணும். அங்கதான் சொல்றாரு, கர்த்தாவே என் ஜெபத்தை கேளும், என் விண்ணப்பங்களுக்கு செவிக்கொடும், உமது உண்மையின்படியும் உமது நீதியின்படியும் எனக்கு உத்தரவு அருளி செய்யும். எனக்கு அன்பான தேவச்சனமே, இன்றைக்கு உண்மையாக நீ ஜெபிக்கிற பிள்ளையா இருப்பாயானா, அவர் மேல் ஒரு நம்பிக்கை உள்ள பிள்ளையா இருப்பாயானா, அவர் மேல் ஒரு விசுவாசம் உள்ள பிள்ளையா இருப்பாயானா, அவருக்கு மாத்திரம் பயந்து நடுக்கம் உள்ள பிள்ளையா இருப்பாயானால் உன் கூப்பிடுதலுக்கு அவர் பதில் கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. உன் விண்ணப்பங்களுக்கு ஆண்டவர் செவி கொடுப்பார். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இன்னுமா எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து. நல்லா கவனிக்கணும். என்னை நோக்கி கூப்பிடு. ஆண்டவர் சொல்லுகிறார், யாரை நோக்கி கூப்பிடு? என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு என்ன செய்வேன்? உத்தரவு கொடுத்து. நீ அறியாததோ, நல்லா கவனிக்கணும், நீ அறியாததோ உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன், நான் உனக்கு சொல்லுவேன். ஆமென் சொல்லுங்க. உனக்கு தெரியாத ரகசியங்களை சொல்லுவேன். ஊழியத்தை குறித்து, குடும்பத்தை குறித்து, உன் வேலை ஸ்தலத்தை குறித்து, உன் வருமானத்தை குறித்து. அல்லேலூயா. ஆமென். தேவன் உனக்கு சொல்லுவார், தேவன் உனக்கு அறிவிப்பார். மறைபொருளை வெளிப்படுத்துகிற நம் ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தானியேல் என்கிற ஒரு பக்தன் பாபிலோன் தேசத்தில் இருந்த பொழுது ஆண்டவர் தானியேலுக்கு மறைபொருளை வெளிப்படுத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பானவர்களே, உனக்கு ஏதாவது மறைபொருளை வெளிப்படுத்த வேண்டுமா? ஏதாவது ஒரு காரியங்கள் ரகசியங்களை உனக்கு அறிவிக்க வேண்டுமா? ஆண்டவர் சொல்லுகிறார், ஆபத்து வந்தாலும் என்னை நோக்கி கூப்பிடு. அல்லேலூயா. ரகசியங்களை உனக்கு மறைபொருளை வெளிப்படுத்த வேண்டுமானால் என்ன பண்ணு? யாரை நோக்கி கூப்பிடு? என்னை நோக்கி கூப்பிடு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு உத்தரவு கொடுக்கிற தெய்வம் தான் நம் ஆண்டவர். எனக்கு அன்பான தேவச்சனமே, அங்கு பார்க்கிறோம், அங்கு ஏசாயா புஸ்தகத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது, ஏசாயா புஸ்தகம் 30ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் அங்கு 19ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாய் இருப்பார்கள். நீ இனி அழுது கொண்டிராய். உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்ட உடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. மறு உத்தரவு. இன்னைக்கு ஆண்டவர் இந்த செய்தியுடைய தலைப்பு என்ன தெரியுமா? உத்தரவு அருளும் தெய்வம் எது? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க தலைப்பு என்ன? உத்தரவு அருளும் தெய்வம் எது? ஒரு கேள்வி. அல்லேலூயா. அப்ப இந்த இடத்துல பார்க்கிறோம், வெப்பனமாய் ஆண்டவர் பேசுகிறார். சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எங்க இருப்பாங்க? சொல்லுங்க, மைக்கேல் சொல்லுங்க. சீயோனை சேர்ந்த ஜனங்கள், பரலோகத்துக்கு வர வேண்டிய ஜனங்கள். அல்லேலூயா. இன்னைக்கு அநேக சீயோன் கூட என்ன பண்றாங்க? பேரு இருக்கு. அநேக பேரை பார்த்தா சீயோன் சொல்லி பேர் வச்சிருப்பாங்க. அல்லேலூயா. ஆனால் பரலோகத்துக்கு போக வேண்டிய ஜனங்கள், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு ஒரு பேர் உண்டு. என்ன பேர் தெரியுமா? சீயோன். அல்லேலூயா. உன்னத சீயோனிலே ஆண்டவர் வாசம் பண்ணினாலும் அந்த சீயோனை சார்ந்த ஜனங்கள் எங்க வாசமா இருக்க வேண்டும்? எருசலேமிலே. அந்த எருசலேம் எங்க இருக்குது? ஆண்டவர் பூமியிலே அவர் அவருக்காக அவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் மகிமைப்படுத்த. அல்லேலூயா. இந்த பிள்ளைகள் கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாம் அவரை துதிப்பதற்காக ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்ட சபைதான் எருசலேம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சீயோனை சார்ந்த ஜனங்கள், ஆண்டவரை சார்ந்து வாழுகிற ஜனங்கள், ஆண்டவரை நம்பி இருக்கிற ஜனங்கள், ஆண்டவரை விசுவாசிக்கிற ஜனங்கள் எங்க இருப்பார்களாம்? ஆலயம் என்கிற எருசலேமிலே அவர் என்ன செய்ய வேண்டுமா? வாசமாய் இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
வாசமாய் இருக்க வேண்டும். எனக்கு அன்பான தேவச்சனமே, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உனக்காக எனக்காக அவர் எருசலேமிலே பிறந்தார். எங்க பிறந்தார் சொல்லுங்க? எருசலேமிலே அவர் பிறந்தார். எருசலேமிலே பிறந்தவர் என்ன செய்கிறார்? வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆபிரகாமை ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தார். பிதாவாகிய தேவனாக இருந்த பொழுது, யெகோவா என்ற பெயரோடு இருந்த பொழுது, ஆபிரகாமை அழைக்கும் பொழுது வாக்குத்தத்தத்தை தந்து அழைத்தார். அதே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் சீஷர்களுக்கும் அவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அல்லேலூயா. மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த பிறகு அவர் அப்போஸ்தலர்களுக்கு என்ன செய்தாராம்? அவர் 50 நாள் 40 நாளும் அவர்களுக்கு தரிசனமாகி என்ன கொடுக்கப்பட்டதாம்? வாக்குத்தத்தம் கொடுத்தார் என்று வேதம் மிக அழகாக சொல்லுகிறது. ஹல்லேலூயா. என்ன வாக்கு? அப்போஸ்தலர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, அப்போஸ்தலர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரத்திலே 5ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற என்ன செய்ய வேண்டுமா? காத்திருங்கள் என்று கட்டளை இட்டார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. வாக்குத்தத்தம் கொடுக்கிறவர், எருசலேமிலே பிறந்த ஆண்டவர் என்ன செய்கிறார்? வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். தம்முடைய பிள்ளைகளுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம வாக்குத்தத்தங்களை வாங்குகிறோம்? அநேக சபையிலே சரி வாக்குத்தத்தங்களை வாங்குகிறோம். யார் எல்லாம் என்ன கொடுத்தாலும் அந்த வாக்குத்தத்தத்தை வாங்கிக் கொள்ளுகிறோம். ஒரு சின்ன அட்டை கொடுத்தா அதுல வாக்குத்தத்தம் உண்டு. ஆனால் அந்த நேரத்துக்கு மாத்திரம் தான். அல்லேலூயா. என்ன செய்த வாக்குத்தத்தம் என்ன பண்றதில்லை? விசுவாசிப்பதே இல்லை. அல்லேலூயா. அந்த வாக்குத்தத்தத்தை என்ன பண்றதில்லை? நம்புவதே இல்லை. அல்லேலூயா. அந்த நேரத்துக்கு மாத்திரம். எனக்கு அன்பான தேவச்சனமே, இந்த வாக்குத்தத்தத்தை உண்டு பண்ணினவர், இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறவர் யார் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவரை தான் நோக்கி கூப்பிட வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அந்த வாக்குத்தத்தம் எனக்கு தந்திருக்கிறாரே, எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தம் அவர் வாயிலிருந்து புறப்பட்டு வந்த வாக்குத்தத்தம். நிச்சயமாய் நான் இந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கிறேன். நான் அவரை நோக்கி கூப்பிடுவேனால், நான் அவரை நோக்கி பார்ப்பேனானால் நிச்சயமாய் எனக்கு இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். என் பேர்பட்ட ஆபத்துக்கள் வந்தாலும் ஆண்டவர் உன்னை விடுவிக்க முடியும். ஆமென் சொல்லுங்க. உன் ஜெபத்துக்கு உத்தரவு அருள முடியும். எனக்கு அன்பான தேவச்சனமே, இந்த இடத்திலே ஒரு தேவ பக்தனை குறித்து நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். இதை மாத்திரம் சொல்லி நான் முடிக்கிறேன். அல்லேலூயா. இங்கு எலியா என்கிற ஒரு தீர்க்க தரிசியை ஆண்டவர் நமக்கு இந்த இடத்திலே ஒரு முன்மாதிரியாய் வைத்து நமக்கு காண்பிக்கிறார். வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் புஸ்தகம் நீங்கள் 18ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது, 1 ராஜாக்கள் புஸ்தகத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். அதிலே 18ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்களானால் ஆண்டவர் நமக்கு இந்த இடத்திலே ஒரு காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். 19ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது எலியா சகல ஜனத்தன்னைக்கு வந்து நீங்கள் எந்த மட்டும் அவர் சொல்லுகிறார், நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளாய் குந்தி குந்தி நடப்பீர்கள். கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் என்றார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றால் ஜனங்கள் பிரயத்தனமாக என்ன செய்யல? ஒன்றும் சொல்லவில்லை. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். 10ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது 450 பேரை நல்லா கவனிக்கணும். பாகாலின் தீர்க்கதரிசிகளாய் இருக்கிற 450 பேரையும், எசபேலின் பந்தியிலே சாப்பிடுகிற தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்கதரிசிகள் 400 பேரையும், கிட்டத்தட்ட 850 பேரை என்ன பண்ண என்கிட்ட என்ன பண்ணுங்க? அழைச்சிட்டு வாங்க. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. என்கிட்ட அழைச்சிட்டு வாங்க. எலியா கூப்பிடுகிறார். எலியா ஒரு சவால் விடுகிறார் இந்த இடத்துல. ஆமென். எலியா சவால் விடுகிறார். உங்கள் கர்த்தர் தெய்வம் என்று நீங்கள் நம்புகிறானால் கர்த்தரை பின்பற்ற வேண்டும். ஆமென். பாகால் தெய்வம் என்று நம்புகிறானால் என்ன செய்யணும்? நீங்கள் பாகாலை பின்பற்ற வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு அநேகரை குறித்து பார்க்கும் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் யாரை பின்பற்றுகிறோம்? யோசித்து பாருங்க. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், சபைக்கு போகிறவர்கள், ஞானஸ்தானம் எடுக்கப்பட்டவர்கள், தேவனுடைய பந்தியில உள்ளவர்கள், வாக்குத்தத்தத்தை வாங்குகிற பிள்ளைகள்.
யாரை பின்பற்றுகிறோம் யோசித்து பாருங்க. நீங்க அநேகருடைய வாயில வருகிற வார்த்தைகள் என்ன? எல்லா தெய்வமும் ஒன்று, ஹல்லேலூயா. என்ன சொல்றோம்? எல்லா தெய்வமும் ஒன்று, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளின் வாயிலே வருகிற வார்த்தைகள் இங்கு எலியா எப்படி சொல்லுகிறார்? ஒன்று, கர்த்தர் தெய்வமானால் நீங்கள் கர்த்தரை பின்பற்ற வேண்டும், ஹல்லேலூயா. அவரை பின்பற்ற வேண்டும். அதே பாகால் தெய்வம் என்று உங்களுக்கு கண்டால் என்ன செய்ய வேண்டும்? பாகாலை பின்பற்றுங்கள், ஹல்லேலூயா. இரண்டு நினைவுகளாய் என்ன செய்யக்கூடாது? குந்தி குந்தி நடக்கவே கூடாது. இன்னைக்கு இரண்டு நினைவுகளாய் இருக்கிறோமா? யோசித்து பாருங்க. இரண்டு நினைவுகளாய் இருக்கிறோமா? இந்த இரண்டு நினைவுகள் நமக்கு ஒரு நாளும் இருக்கக்கூடாது. ஆமென். அது ஒரு கன்ஃபியூஸ் கொண்டு வரும், அது குழப்பத்தை கொண்டு வரும், ஹல்லேலூயா. ஒரு தடுமாற்றத்தை அது கொண்டு வரும். எனக்கு அன்பான தேவச்சனமே, இப்படியாக சொன்னப்பட்ட எலியா இந்த ஜனங்களை பார்த்து இப்படிப்பட்ட ஒரு சவாலை விடுவதை இங்கு பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவச்சனமே, இப்போது எலியா ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறார். 22, 23, 24 வேகமாய் ஒருவர் வாசிக்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்பொழுது எலியா நான் ஒருவன், பாகாலின் தீர்க்கதரிசிகளோ 450 பேர். இப்போது இரண்டு காளைகளிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒரு காளையை அவர் தெரிந்து கொண்டு அதை சந்து சந்தாக துண்டித்து நெருப்பு போடாமல் விறகுகளின் மேல் வைக்க கடவர்கள். நான் மற்ற காளையை அப்படியே செய்து நெருப்பு போடாமல் விறகுகளின் மேல் வைப்பேன் என்று சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, இந்த இடத்துல இரண்டு காளைகளை நீங்கள் கொண்டு வர வேண்டும். ஒரு காளையை துண்டு துண்டாக வெட்டுங்கள். நானும் ஒரு காளையை துண்டு துண்டாக வெட்டுகிறேன். அவர்கள் மேல் விறகுகளை அடக்குங்கள். இப்படியாக ஒரு சவாலை குறித்து அங்க பேசுவதை பார்க்கிறோம். உங்களுடைய கர்த்தருடைய நாமத்தை என்ன பண்ணுங்க? நீங்க என்ன பண்ணுங்க? சொல்லி கூப்பிடுங்கள் என்று சவால் விடுகிறார். அல்லேலூயா. இடத்துல பார்க்கும் பொழுது அந்த இடத்துல 25, 26 நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது பாகாலின் தீர்க்கதரிசிகளை நோக்கி, நீங்கள் அநேக ரத்தத்தால் நீங்களே முந்தி ஒரு காளையை தெரிந்து கொண்டு அதை ஆயத்தம் பண்ணி நெருப்பு போடாமல் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை, உத்தரவு அருளும் தெய்வம் எது? அல்லேலூயா. நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன். இங்க எலியா சொல்லுகிறார், நீங்க அவரை கூப்பிடுங்கள், உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள். ஆமென். நீங்கள் கூப்பிடுங்கள், உங்களுக்கு உத்தரவு வருதால் பார்க்கலாம். சொல்லி கூப்பிடுங்கள். இப்ப 20 தங்களுக்கு கொடுக்கப்பட்ட காளை அவர்கள் வாங்கி அதை ஆயத்தம் பண்ணி, பாகாலே எங்களுக்கு உத்தரவு வரலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பாகாலே எங்களுக்கு என்ன செய்யுங்க? உத்தரவு கொடுங்க, எங்களுக்கு பதில் கொடுங்க, எங்களுக்கு செவி கொடுங்க என்று அவர்கள் கத்தி கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. தொடங்கி காலையிலிருந்து மத்தியானம் வரைக்கும் பாகாலின் நாமத்தை சொல்லி பாகாலுடைய நாமத்தை சொல்லி ஆனாலும் ஒரு சத்தம் பிறக்கவில்லை. ஒரு சத்தம் பிறக்கவில்லை. அல்லேலூயா சொல்லுங்க மகளா. காலையிலிருந்து மதியம் வரைக்கும் கூப்பிடுறாங்க, ஆனா என்ன செய்யல? ஒரு சத்தமும் வரவே இல்லை. ஆமென். பாகாலே பாகாலே என்று சத்தம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் எப்படி கூப்பிடுறாங்க பாருங்க. மறுபடியும் எப்படி கூப்பிடுறாங்க? அடுத்தது வாசிக்கலாம் சீக்கிரமாய். மறு உத்தரவு கொடுப்பாரவில்லை. அவர்கள் கட்டின பலிபீடத்துக்கு எதிரே குதித்து ஆடினார்கள். மத்தியான வேளையிலே எலியா அவர்களை பரியாசம் பண்ணி உரத்த சத்தமாய் கூப்பிடுங்கள், அவன் தேவனாமே, அவன் தியானத்தில் இருப்பான், அல்லது அலுவலாய் இருப்பான், அல்லது பிரயாணம் போயிருப்பான், அல்லது தூங்கினாலும் தூங்குவான், அவனை எழுப்ப வேண்டியதாகும் என்றார்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி கூப்பிடுங்கள். ஒருவேளை உங்க தேவன் என்ன பண்ணிருக்கலாம்? தூங்கி கொண்டிருக்கலாம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் தூங்குறவரா? அதான் சங்கீதம் 21:3-4 படிச்சோம். ஓ, உன் காலை தள்ளாட விட்டால் உன்னை காக்க நினைச்ச மாட்டாரு. உறங்கா. இஸ்ரவேலின் தேவன் உறங்குவதும் இல்ல, தூங்குவதும் இல்லை. நல்ல கவனிங்க. அல்லேலூயா. இங்க எலியாவுடைய சவாலை குறித்து பாருங்கள். எப்படிப்பட்டதான ஒரு தேவ மனுஷன். அவருக்குண்டான ஒரு விசுவாசம் நமக்கு இருக்கா? அவருக்குண்டான விசுவாசம், ஒரு பக்தி வைராக்கியம் நமக்கு இருக்கா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள்.
நாம் ஆண்டவரை எந்த அளவுக்கு வைத்திருக்கிறோம்? அல்லேலூயா. எந்த அளவுக்கு நாம் பிடித்துக் கொண்டிருக்கிறோம், எந்த அளவுக்கு நாம் நம்புகிறோம், யோசித்து பாருங்கள். அல்லேலூயா. வாசிக்கலாம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. 20 அங்கே வாசிக்கலாம். தொடர்ந்து படிங்க பார்க்கலாம் சீக்கிரமா. 28 அவர்கள் உரத்த சத்தமாய் கூப்பிட்டு தங்கள் வழக்கத்தின்படியே ரத்தம் தங்கள் மேல் வடியும் மற்றும் கத்திகளாலும் ஈட்டிகளாலும் தங்களை கீறி கொண்டார்கள். அல்லேலூயா சொல்லுவாங்களா? கத்தியை கொண்டு ஈட்டியை கொண்டு என்ன பண்றாங்க? உடம்பை கிழித்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. இந்த சரீரத்தை கிழித்துக் கொள்ளலாமா? யோசித்து பாருங்கள். இந்த சரீரம் தேவனுடையது. ஆமென் சொல்லுங்க. நீ ரத்தம் சிந்துவது தேவனுக்கு விருப்பம் இல்லை. அல்லேலூயா. கல்வாரி சிலுவையில் உனக்காக இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்திருக்கிறார். உனக்காக, உன் பாவ சாபத்துக்காக நீ ரத்தம் சிந்த வேண்டிய அவசியம் இல்லை. ரத்தம் சிந்திதான் ஆண்டவரை அழைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரத்தம் சிந்திதான் ஊழியம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. இங்க பார்க்கிறோம், அவங்க ரத்தம் சிந்தி கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து படிக்க பார்க்கலாம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அப்பொழுது எலியா சகல ஜனங்களை நோக்கி என் கிட்டே வாருங்கள். 29 மத்தியான வேளை சென்ற பின்பு அந்திபலி செலுத்தும் நேரம் மாட்டாக சன்னதம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனாலும் ஒரு சத்தமும் பிறக்கவில்லை, மறு உத்தரவு கொடுப்பாரும் இல்லை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய பாகால் தெய்வம் என்ன செய்யல? மறு உத்தரவு கொடுக்கவே இல்லை. ஆனா நம்ம ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆபத்து காலத்தை நோக்கி கூப்பிடு. ஆமென். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் நிச்சயம் அவனுக்கு மறு உத்தரவு கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. 29 வாசிக்கும் போது மத்தியான வேளை சென்ற பின்பு அந்திபலி செலுத்தும் நேரம் மாட்டான். இது 30 வாசிக்க பார்க்கலாம். அப்பொழுது எலியா சகல ஜனங்களை நோக்கி என் கிட்டே வாருங்கள். சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு உனக்கு இஸ்ரவேல் என்னும் பெயர் இருப்பதாக சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற யாக்கோபுடைய குமாரால் உண்டான கோத்திரமுடைய இலக்கத்தின்படியே 12 கற்களை எடுத்து. ஆமென் சொல்லுங்க மக்களா. 12 கோத்திரத்துக்கு உண்டான 12 கற்களை எடுத்து அந்த கற்களாலே கர்த்தருடைய நாமத்துக்கு என்று ஒரு பலிபீடத்தை கட்டி பலிபீடத்தை சுற்றிலும் தானியம் அளக்கிற 2 படி விதை விதைக்கத்தக்க இடமான ஒரு வாய்க்காலை உண்டாக்கி விறகுகளை அடுக்கி ஒரு காளையை சந்தாக துண்டித்து விறகு மேல் வைத்தான். பிற்பாடு அவன், நீங்கள் 4 குடம் தண்ணீர் கொண்டு வந்து சர்வாக தகன பலியின் மேலும் விறகுகளின் மேலும் ஊற்றுங்கள் என்றான். பின்பு 2ஆம் தரம் அப்படியே ஊற்றுங்கள் என்றான். ஆமென். அப்புறம் 3ஆம் தரமோ ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு டைம்க்கு 4 குடம் தண்ணி. அல்லேலூயா. 3 முறை ஊற்ற சொல்லுகிறார். எத்தனை முறை? 3 முறை. யோசித்து பாருங்க. 12 கற்கள், 12 கோத்திரம், 12 குடம் தண்ணீர். எப்படி பாருங்க. ஒரு காளையை வச்சாச்சு, துண்டு துண்டா விறகு அடிக்காச்சு. இப்ப அதுக்கு என்ன செய்யணும்? ஆமென். கொளுத்த போடணும், எரினா என்ன பண்ணணும்? அது காய்ந்த விரவா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் தண்ணியை ஊற்றி ஈரமான பிறகு எப்படி பற்றி கொள்ளும்? யோசித்து பாருங்கள். அல்லேலூயா. எலியாவினுடைய சவால். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவச்சனமே, உத்தரவு அருளும் தெய்வம் எலியாவின் ஜெபத்துக்கு அங்க பதில் கொடுக்கிறார். வாசிக்கலாம். தேவனுக்கு மகிமை. அப்பொழுது தண்ணீர் பலிபீடத்தை சுற்றிலும் ஓடினது, வாய்க்காலையும் தண்ணீரால் நிரப்பினார். அந்திபலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களெல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். ஆமென் சொல்லுங்க மகளா. நீர் என் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும். ஆமென். இந்த காரியம் எல்லாம் உங்களுடைய சித்தத்தின்படி நான் செய்தேன் என்றும் இந்த என்ன பண்ணுவீங்க? விளங்க பண்ணும். ஆமென் சொல்லுங்க. இந்த ஜனங்களுக்கு முன்னாடி விளங்க பண்ணும். இந்த ஜனங்களுக்கு முன்னாக விளங்க பண்ணும். இந்த 850 விக்கிரக தோப்பு தீர்க்கதரிசிகள், பாகால் தீர்க்கதரிசிகள் நின்று கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு முன்பாக விளங்க பண்ணும். தன் சரீரத்தை கிழித்து கத்தியால ஈட்டியால பிறந்த ரத்தத்தை ஊற்றி காலையிலிருந்து மத்தியானம் வரைக்கும் கத்தி கொண்டிருக்கிறார்கள்.
யோசித்து பாருங்கள். ஹல்லேலூயா. நம்முடைய தெய்வம் எப்படிப்பட்ட தெய்வமா இருக்கிறார்? அவர் உத்தரவு அருளுகிற தெய்வமா இருக்கிறார். இது 37ஆம் வசனம். கர்த்தாவே நீ தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றான். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் தண்ணீரையும் நக்கி போட்டது. ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகம் குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம் சொல்லுங்க. மாயத்திர சொல்ல பார்க்கலாம். கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார்கள். ஹல்லேலூயா. எல்லா சத்தமா வைத்து ஹல்லேலூயா. யோசித்து பாருங்க. ஹல்லேலூயா. 4 குடம் தண்ணி 3 முறை ஊத்தியாச்சு. ஆமென். விறகெல்லாம் நனைஞ்சாச்சு, கற்களை அழிப்பியாச்சு, மண்ணையும் போட்டாச்சு. ஆமென். எலியாவின் தேவன் எங்கே என்று சொல்லி, நீதான் என் தேவன், நான் உங்களுடைய ஊழியக்காரன், இந்த ஜனங்கள் அறியும்படி இதை விளங்க பண்ணும் என்று சொல்லி எலியா ஒரு ஜெபம் பண்ணுகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஜெபம் பண்ண உடனே தேவன் அந்த ஜெபத்துக்கு மறு உத்தரவு அருள செய்கிறார். ஹல்லேலூயா. உத்தரவு கொடுக்கிற தெய்வம். உடனே மேலிருந்து ஒரு அக்கினி அந்த விறகெல்லாம் காளையெல்லாம் பட்சித்து போட்டது வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஹல்லேலூயா. என்று சொல்லுகிறார்கள் ஜனங்கள், கர்த்தரே தெய்வம் என்று சொல்லுகிறார்கள். ஆமென் சொல்லுங்க பாப்பா. என்ன சொன்னாங்க? கர்த்தரே தெய்வம். ஹல்லேலூயா. யாரு தெய்வமா? கர்த்தரே தெய்வம். எனக்கு அன்பானவர்களே, எரேமியா புத்தகத்திலே அங்க 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது ஒரு வசனத்தை மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன். எரேமியா தீர்க்க தரிசன புத்தகம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தரோ மெய்யான தெய்வம், அவர் ஜீவனுள்ள தெய்வம், நித்திய ராஜா, அவருடைய கோபத்தினால் பூமி. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தரோ மெய்யான தெய்வம், அவர் ஜீவனுள்ள தெய்வம், ஆமென், நித்திய ராஜா. அவருடைய கோபம் மாத்திரம் படும் பொழுது பூமியில நிலநடுக்கம் வரும். ஆமென் சொல்லுங்க. அவர் கோபம் பட்டா புயல் உண்டாகும். அவர் கோபம் பட்டா நடக்கும், கடல் கொந்தளிக்கும், சுனாமிகள் புறப்பட்டு வரும். அல்லேலூயா. அவர் கோபம் பட்டால் கொள்ளைநீர்கள் புறப்பட்டு வரும். அல்லேலூயா. அவர் கோபம் பட்டா யோசித்து பாருங்கள். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரோ மெய்யான தெய்வம். சொல்லுங்க. யார் சொல்லுங்க? கர்த்தரோ மெய்யான தெய்வம். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தரோ மெய்யான தெய்வம். இன்னைக்கு இருக்கிற தெய்வங்கள் எப்படிப்பட்டதா இருக்கிறது யோசித்து பாருங்க. எனக்கு அன்பான தெய்வ சின்னமே, அல்லேலூயா. நம்ம எல்லாவற்றையும் செய்யலாம். ஆமென். ஆராய்ந்து அறிந்து கொண்டிருக்கலாம், எல்லாவற்றையும் கூப்பிடலாம். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், நீங்க யாரை நோக்கி பார்க்கிறீங்க? நீங்க யாரை நோக்கி கூப்பிடுங்க? உங்களுக்கு உத்தரவு அதுகிற தெய்வம் ஒன்று உண்டு என்று இங்க வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆனால் அந்த பாகாலை அவர்கள் தெய்வம் தெய்வம் என்று சொல்லி கூப்பிட்டு கொண்டே இருந்தார்கள். இரவும் பகலும், காலையில் தொடங்கி மத்தியானம் வரைக்கும் கூப்பிட்டார்கள். ஆனால் ஒரு பதில் நிச்சயில வரவே இல்லை. ஹல்லேலூயா. ஆனால் 11ஆம் வசனத்தை சொல்லப்படுகிறது, வானத்தையும் பூமியும் உண்டாக்காத தெய்வங்கள் எங்க இருக்குமா? இந்த பூமியில் இராதபடிக்கு நிச்சயமா அது அழிந்து போகும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. வானத்தின் கீழெங்கும் பூமியில் இராதபடிக்கு அது நிச்சயம் அழிந்து போக பண்ணுவார். அல்லேலூயா. ஆனால் அவரோ மெய்யான தெய்வம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டு எல்லாம் ஒரு விசை கண்களை மூடி நாம் செபிக்கலாம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தரோ மெய்யான தெய்வம். இன்னைக்கு